வந்து காவேரி வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு காவேரி வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வராங்க. இங்கே வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்ச காவேரி வீட்டிலேருந்து எல்லாரும் அழறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வருஷம் காண்டிட்டு ஏண்டி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே பசுபதி அவங்க கேங்கும் வந்துடுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி காவேரியை பணத்துக்காக கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை பற்றியும் காவேரி பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. இதை பார்த்து தாத்தா சாமியாக டென்ஷன் ஆகி காவேரி வந்து பற்றி உண்மையை சொல்லிடுறாரு. இந்த மாதிரி காவேரி வந்து இந்த குழந்தைக்காக தான் வந்து இவ்வளவும் பண்ணா, நர்மதா வந்து உயிரை காப்பாற்ற தான் வந்து ஆப்ரேஷன் பணத்துக்காக தான் வந்து இதுக்கு சம்மதிச்சா, எல்லா தப்பும் என் பேரை மேலே தான், என் பேரை தான் வந்து இப்படி மாதிரி பண்ணிட்டான். ஆனால் இப்போ அவன் வந்து காவேரி விரும்புகிறான், காவேரி அவ்வளோ சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, இல்லை தாத்தா நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு, அவர் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு, அது மட்டும் கிடையாது டைவர்ஸ் பேப்பர்லேயும் சைன் வாங்கிட்டார் தாத்தான்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக கதை அழறாத, பார்த்தீங்களா அவங்க பேரை என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. ஒரு வருஷம் வாழ்ந்தார்ல, என் பொண்ணை பற்றி அவர் புரிஞ்சுக்கலையா, இப்படி பண்ணிட்டாரு, அவர் வந்து நல்லா இருக்கணும், அவர் மனசு நோக்கக்கூடாதுன்னு அந்த வெண்ணிலா கூட கூட்டின்னு வந்தா என் பொண்ணு, இப்படிப்பட்ட பொண்ணை வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இங்கே நம்ம வந்து சாரதா இதையெல்லாம் பார்த்துட்டு தாத்தா குழம்பி போகிறாரு. ஏன் விஜய் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து என் பொண்ணை நாங்களே பார்த்துக்குறோங்க, தயவு செய்து விட்டுருங்க, இதுக்கப்புறம் என் பொண்ணு படுற பாடம் எங்களால் பார்த்துக்க முடியாது, அதான் வந்து உங்கள் பையன் அமுச்சிட்டார்ல, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா முடிவெடுக்கிறாங்க. இதை பார்த்து வந்து தாத்தா சொல்கிறது கேளுங்க அப்படின்றாரு. விஜயும் அந்த டைமில் வந்துடுறாரு. விஜய் வந்து இங்கே பாருங்கள், அதெல்லாம் தெரியாது, காவேரி நீங்கள் அழைச்சிட்டு போகக்கூடாது, காவேரி வந்து நான் வந்து விரும்புகிறேங்க, உண்மையிலே சொல்லப்போனால் காவேரி வந்து நான் எதுக்காக வந்து இதெல்லாம் பண்ணேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான் பண்ணேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்னேன், இப்போ காவேரி கிட்டே பேசி புரிய வைங்க, இப்போ நீ சொன்னதை யாருப்பா இங்கே நம்புவா, எல்லாரும் நீ வீட்டை விட்டு போகிற சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே நான் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. காவேரி சொன்னால் கேளு காவேரி, நீ வீட்டை விட்டு போவேண்ணா காவேரி, நீங்கள் தானங்க வீட்டை விட்டு என்னை போக சொன்னீங்க, டைவர்ஸ் பேப்பர்லேயே சைன் வாங்கிட்டேன்னு சொன்னீங்க, இதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு இங்கே வந்து நீ இருக்க போகிறேன்னு சொன்னீங்க, இவ்வளவும் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் என்னங்க வேறு மாதிரி சொல்கிறீங்க, எங்கள் அம்மா வீட்டில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் யோசிக்காதீங்க, இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன் என் வாழ்க்கையில், அந்த முடிவு தான் தப்பாக போச்சு, இதுக்கப்புறம் எங்கள் அம்மா எடுக்கிற முடிவு தாங்க, எங்கள் அம்மா எடுக்கிற முடிவு மட்டும்தான் நான் வந்து என் வாழ்க்கை நான் முடிவு பண்ணிட்டேங்க, இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து அத்தை ப்ளீஸ் அத்தைன்றாங்க. வேணாப்பா தம்பி, இவ்வளோ நாள் என் பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாமே போதும், அவர் வேதனை அனுபவிச்சிருக்கா, நீங்கள் வந்து அந்த பொண்ணு வேற கூட்டின்னு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவளை இன்னும் கஷ்டப்படுத்திருக்கீங்க, அப்போ கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவள் வந்து இவங்க வாழ்க்கை நிலைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, இதுக்கப்புறமாவும் அவள் கஷ்டப்பட நான் விரும்ப மாட்டேன், நல்லதோ கெட்டதோ அவள் ஏன் கூடவே இருந்துக்கிட்டோம், தயவு செய்து என் பொண்ணை விட்டுருங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. எங்கே எல்லாருமே வந்து போயிடுறாங்க. அதை பார்த்து வந்து காவேரி என்னை விட்டுட்டு ஏண்டி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி விஜய் வந்து அழறாரு. இங்கே தாத்தா அவரை சமாதானப்படுத்துறாரு. காவேரி வந்து வீட்டை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ராகினியோட கேங் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்பரஸ் வந்து இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைப்பா உனக்கு, நீயும் வெண்ணிலாவும் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாடுங்கன்றாரு. அதை கேட்டு வந்து இவங்களெல்லாம் போக சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாரு விஜய். இங்கே வந்து என்னோட வாழ்க்கையை நினச்சி எல்லாருமே கதறி அழுதுட்ருக்காங்க. என்னால் தான் இப்படிலாம் ஆயிடுச்சு, நான் படத்தை தொலைக்காம இருந்தால் இப்படி காவேரி வந்து கஷ்டப்பட்டுருப்பாளா, இப்படி அவர் வாழ்க்கை பாழாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது அழறாரு. இதை கேட்டு வந்து எல்லாரும் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சாரதா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறது நல்லதில்லை, முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணோம், இங்கே பாருங்கள் தம்பி, உடனே வீடை பாருங்கள், அதுவும் இங்கேருந்து தூரமாக பாருங்கள், முக்கியமான வேலை, நம்ம எங்கே போகிறோம் எங்கே இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது, இதுக்கப்புறம் காவேரியும் வந்து அந்த தம்பியும் மீட் பண்ண வேணாம், இங்கே இருந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகளாக வரும், நம்மளை தேவையில்லாமல் பேசுவாங்க, நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறதா, ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், நீங்கள் வேறு வீடு பாருங்கள், நம்ம உடனே வீடு பாருங்கள், எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல தம்பி, அப்படி இல்லைன்னா நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் தம்பி, கொடைக்கானலுக்கே அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அம்மா அப்படிலாம் ஒன்றும் வேணாம்மா, இங்கே தான் வந்து நர்மதா படிச்சுட்ருக்கா, அது மட்டும் கிடையாது யமுனாவும் இங்கே தான் இருக்கா, வீட்டில் வந்து தையல் வேலையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இவரும் வந்து வேலை இங்கே தானம்மா, அதனால் நம்ம இங்கேயே இருக்கலாமா, ப்ளீஸ்மா சொன்னால் கேளுங்க, நம்ம கொடைக்கானலில் போக வேணாம், அதனால் முதல்ல வந்து நாங்கள் வீடு பார்க்குறோம் அப்படி சொல்கிறாங்க. முதல்ல அதை செய்யுங்க, வீடு பாருங்கள், அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடணும், முடிஞ்சால் நாளைக்கே கூட போனால் கூட ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி வந்து மனசில் அழுதுட்ருக்காங்க. விஜய் வந்து அவங்கக்கிட்ட பேசுனது பழகிறது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. இங்கே விஜயும் காவேரி நினச்சி அழுதுட்ருக்காரு.